திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இன்று மார்கழி 15ஆம் நாள். மாணிக்க வாசகர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவம்பாவை 15ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். ஓரொரு கால் எம்பெருமான், ஓரொரு கால் எம்பெருமான், என்றென்றே நம் பெருமான். சீரொரு கால் வாயோவாள், சீரொரு கால் வாயோவாள், சித்தம் களிகூர நீரொரு கால் ஓவா, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொரு கால் வந்தனையால், பாரொரு கால் வந்தனையால், விண்ணோரை தான் பணியால், பேரறைய இங்ஞனே, பேரறைய இங்ஞனே, பித்தொருவராமாறும் ஆரொருவ இவ்வண்ணம், ஆரொருவ இவ்வண்ணம், ஆட்கொள்ளும் வித்தகர்தாம், வாருருவ போன்முலையே, வாருருவ போன்முலையே, வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புனல் பாய்ந்து, ஏருருவ பூம்புனல் பாய்ந்து, ஆடேலோர் எம்பாவாய், ஏருருவ பூம்புனல் பாய்ந்து, ஆடேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: ஒவ்வொரு சமயத்தில் எமது தலைவனே என்று பலமுறை சொல்லியே நமது தலைவனுடைய புகழினை ஒரு முறையோடு நிறுத்தாது வாய் ஓயாது பேசுவாள் என்றாள். உலகில் வாழும் உயிர்கள் துன்பப்படுவதெல்லாம் தான் என்னும் அகந்தையால் அமைவதென்றும், தம்மையும் ஏனைய பொருள்களையும் உடைய பொருள்களாக இறைவன் உடையவன் என்றும், அனுபவத்தால் இறைவனே நமக்கு கதியானவன் என்றும் நினைவு கொண்டு வரும் அடியவர் ஒவ்வொரு அமயத்தில் எம்பெருமான் என்று பலமுறை அரற்றுவார் என்பது விளங்க, ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே என்றார். ஓருயிர் எப்பொழுது தன்னை இறைவனுக்கு முற்றிலும் அடிமை என்று நினைத்துக் கொள்கிறதோ அப்போதுதான் இறைவனை உணர்தல் கூடும் என்கிறார் மாணிக்க வாசக பெருமான். ஆகவே இறைவனவே நினைத்து இறைவனவே கதி என்று எம்பெருமானை துதித்து காலையில் எழுந்து நீராடி அவனை துதிக்க ஓடோடி வாருங்கள். திருச்சிற்றம்பலம்.